ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்த்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். மார்ச் 8 வந்து என்னுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே வந்து பர்த்டே விளாக் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து என்னுடைய பர்த்டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எப்படி போச்சு அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்றதும் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னுடைய பர்த்டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒரு கேக் கட்டிங்கோ இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ரொம்பவே சிம்பிளாக என்னோடய பர்த்டே வந்து ஃபுல் டே வந்து எப்போதும் நான் வீட்டில் இருக்க மாதிரி தான் போச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் எந்த கோயில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவரங்கம் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த வழி தான் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஈவினிங்காக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக வந்து நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தேன். அதனால் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த திருவரங்கம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோயில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. நானும் என் தங்கச்சி பாப்பா எல்லாருமே வந்திருக்கோங்க. கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாம் வாங்கியாச்சு. எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலும் விளக்கு போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இந்த கோயில் உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கோயில் உள்ளெல்லாம் வந்து நான் எடுக்கல. வெளியில் வந்து உட்காந்து இருந்த இடத்த அந்த தூண் மட்டும் தான் வந்து கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்தேன். இது வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்தாங்க. நான் கோயில் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கேன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்படி தான் வந்து போச்சு. நான் உள்ளே போய்ட்டு ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வெளியில் போக வேண்டியது தான். அவுட்டரில் போய்ட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து காமிக்கிறேன். அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய மரம் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வந்து மாடு இந்த மாதிரிலாம் வந்து கோயிலில் வந்து வளர்ப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோயில். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி எங்களுடைய கல்யாணமும் இந்த கோயிலில் தான் நடந்துச்சு. எப்போதுமே அந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைனல் டச் மாதிரி. எனக்கு வந்து மனசு நிறைவாக இருக்கணும் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலும் விளக்கு போடணும். இது வந்து நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமும் கூட. கோயிலுக்கு போயிட்டு வந்த திருப்தி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விளக்கு போடுவேன். இப்போ அதுதான் வந்து விளக்கு போட்டுட்ருக்கோம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா கோயிலோடைய ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட அவுட் சைடு வந்து ஃபுல்லாக எல்லாமே சுற்றதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ நான் வந்து விளக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அந்த அவுட் சைடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீடியோட எண்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என்ன ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பர்த்டேக்கு என்னோடய ஹஸ்பண்ட் என்ன ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பர்த்டேக்கு மட்டும் இல்லை, அவரை பார்த்ததுக்கப்புறமா கடந்த ஒரு 3 பிறந்த நாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா பிறந்த நாளுக்கும் காலையில் எழுந்த உடனே கிடைக்கக்கூடிய அந்த விஷஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். எல்லா வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து இது ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லா வருஷங்களும் வந்து நிறைய சாரீ வாங்கி கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நான் வந்து நிறைய சாரீ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே வாங்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஸோ இது எப்படி வந்து இப்படி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கஷ்டமும் இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் தான் அதை என்ஜாய் பண்ணேன். இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நான் தான் ஏற்றுக்கணும். அந்த மாதிரி தான். இதுக்காக வந்து ஃபீல் பண்ணவும் இல்லை. நாங்கள் இப்படி தான் வந்து இந்த வருஷம் இப்படி தான் போகும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அதை பற்றி எதுவுமே நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ நான் கோயிலுக்கு போகணுன்னு மட்டும் ஆசைப்பட்டேன். அதனால் கோயிலுக்கு மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷஸ் தாங்க. எல்லா வருஷமும் காலையில் எழுந்த உடனே ஒரு சூப்பரான விஷஸ் கிடைக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த செகண்ட் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அது மட்டும் தான் வந்து என்னுடைய பிறந்தநாள் கிஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஜஸ்ட் வந்து ஒரு பொருள் மட்டும்தான். இந்த வருஷம் அந்த மாதிரி பொருள் எதுவுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக எல்லா வருஷமும் கிடைக்கக்கூடிய விஷஸ் வந்து இந்த வருஷமும் எனக்கு கிடச்சிதுங்க. அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய பர்த்டே வந்து போச்சு.
ஸோ இதிலருந்தே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொருள் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வருஷங்கள் வந்து அது கிடச்சிது, ஒரு சில வருஷங்கள் வந்து அது கிடைக்கல. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டான ஒரு விஷஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் தொடர்ந்து எனக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு பொருள் ஒரு திங்ஸ் அப்படின்றது வந்து நிரந்தரம் இல்லை, ஆனால் வந்து ஒரு அன்பான ஒரு விஷஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் நிரந்தரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இதுலேருந்து புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏதாவது பொருளையோ இதை வந்து பேஸ் பண்ணி வந்து பெருசாக வந்து சண்டை போட்டுக்கிறதோ இல்லை அதுக்காக வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறதோ இல்லை கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இருக்கிறப்ப வந்து எல்லா விஷயங்களும் அதை நான் தான் எடுத்துக்கிட்டேன், ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி தான் இல்லாத டைமும் அதையும் வந்து நான் சூப்பராக எடுத்துக்கிறேன், அதையுமே வந்து என்ஜாய் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி எடுத்துக்க பழகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான காரணம் இருக்கிறப்ப என்ஜாய் பண்ணிவிட்டு இல்லாதப்ப அதுக்காக சண்டை போட்டுக்கிறதா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சண்டை போடாமல் இல்லாதப்ப அதையும் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வரவே வராதுங்க. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயமும் வந்து சொல்லி முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுமே வந்து சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. அவ்வளோதான். வெளியில் போயிட்டு ஏதாவது வேணும் அப்படின்னா வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பொம்மைகள் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் ஏதாவது வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கீ செயின் எல்லாம் வந்து அதே மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து செராமிக் பாட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் தான் வேணும் அப்படின்னு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா அவ்வளோதான், வீட்டுக்கு போயாச்சு. இப்படி தான் வந்து என்னோடய பர்த்டே போச்சு. எப்படி வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்கள் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மறக்காமல் வந்து உங்களுடைய பர்த்டே என்னைக்கு அப்படின்றதும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பர்த்டே அன்றைக்கி கண்டிப்பாக வந்து நான் விஷ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.